SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. கண்ணன் அவர்களிடம் அதிமுகவுக்கு எதிரா பாஜகவுடன் கூட்டணி வச்சு அங்க நின்ன தொகுதியில தோல்வி அடைந்துவிட்டு பின்பு நான் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் வா அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அதிமுகவை எதிர்க்க வைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி தந்தது யாரு? அதிமுகவை திட்டமிட்டு எதிர்க்கணுங்கிற சிந்தனை ஏதாவது எங்களுக்கு இருந்ததா? அதிமுக அப்படிங்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகங்கிற அதிமுகவை மாத்தி அபகரிப்பை மட்டுமே மூலதனமா கொண்டு கட்சிய விதிய அனைத்தையும் திருத்தி தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை எல்லாம் மாத்தி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும்னு சொல்லி ஒட்டுமொத்த இயக்கத்தின் நோக்கத்தையே சிதைச்சு சின்னாபின்னப்படுத்தியது யாரு? அண்ணன் சிலுவம்பாளையம் பழனிசாமி தானே. அந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி எடுப்பதுதான் நல்ல முடிவு, அந்த பழனிசாமி எடுக்கிற தலைமைதான் நல்ல தலைமைன்னு சொல்ற ஆட்களுக்கு அவர் வெற்றி பெற்றிருந்தால் அவர் இந்த இயக்கத்தை எப்படி கபலீகரம் செய்தார், நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலமாக இந்த இயக்கத்தை எப்படி தனதாக்கி கொண்டார் அப்படிங்கிறது நீதிமன்றம் அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சலுகையின் அடிப்படையில் அவர் வெற்றி பெற்றார். சலுகைன்னு எப்படி சொல்லுவீங்க? தீர்ப்பு வழங்கினதை நீங்களும் வழக்க எடுத்துட்டு நீங்களும் நீதிமன்றம் போனீங்க, அவங்களும் வாதாடுறாங்க. 2 பேருக்கு முடிவுல தீர்ப்பு வர்றதை எப்படி சலுகைன்னு நீங்க சொல்லுவீங்க? அதாவது இந்த நீதிமன்றம் விசித்திரமான வழக்குகள் எல்லாம் சந்திச்சு பழக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசித்திரமான வழக்குகளில் எதுவும் ஒன்று, அதிமுக விதிகளுக்கு அதிமுக கட்சிக்கு ஒரு விதி உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த விதியை முற்றிலுமா புறக்கணிச்சுட்டு அந்த விதிக்கு முற்றிலுமா எதிர்ப்பா ஒரு தீர்மானத்தை ஏற்றிட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த நீதிமன்றம் ஆமா விதிகளை பூரா திருத்துறது சரி, விதிகளுக்கு முரணா நடந்தது சரி, பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது சரி அப்படின்னு சொன்னது விசித்திரமான தீர்ப்பு தான். அதுல எங்களுக்கு மாற்றமே கிடையாது. அந்த எப்படியோ விசித்திரமோ விவகாரமோ ஒரு தீர்ப்பு பழனிசாமிக்கு வந்து விட்டது. நீதிமன்றம் அவருக்கான வாய்ப்பை கொடுத்து விட்டது. ஆனால் மக்கள் மன்றம் இதுவரைக்கும் அவருக்கான வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்கிறதா? கட்சி நடத்துவது மக்களை நம்பித்தான், தொண்டரை நம்பித்தான், நீதிமன்றத்தை நம்பி அல்ல. கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, எண்ணமுமே இல்லைன்னு சொல்லி தனியா போய் நின்னாரு ஐயா ஓபிஎஸ். இல்ல அதுதான் அதிமுகவோட கட்சியையும் கொடியையும் அந்த சின்னத்தை எதிர்த்து தானே இப்ப அவர் நின்னாரு அப்படிங்கிறாங்க. அப்ப எதிர்த்து மாற்று கட்சியோட எதிர்கட்சியோட நீங்க இணைந்து கூட்டணி வச்சு போட்டியிட்டு இன்னைக்கு திரும்ப தோல்வி அடைந்த பிறகு நீங்க ஒன்றிணைய வரலாம் அப்படின்னு சொன்னா வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறது சரியா? இதே ஜெயிச்சிருந்தா வேற மாதிரி ஆயிருக்குமா? ஓபிஎஸ் ஜெயிச்சிருந்தா இப்ப தோல்வி அடைஞ்சோன்னா வேற வழி இல்ல, அடுத்து ஒன்றிணைய வா அப்படின்னு சொல்லும் போது தொண்டர்கள் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேக்குறாங்க. ஓபிஎஸ் ஜெயிச்சாலும் இணைப்புத்தான், ஓபிஎஸ் இன்றைக்கு தோற்றாலும் இணைப்புத்தான். இணைப்பில் மாற்றமே இல்லை. அது பழனிசாமி சம்மதித்தாலும் சம்மதிக்காமல் போனாலும் பழனிசாமி இல்லாமல் கூட அதிமுக இணைந்து விடும். அதுதான் எப்படி இணையுங்கிறீங்களே, அதுதான் எப்படி? இன்னைக்கு பெரும்பான்மை பலத்தோட அங்க இருக்கிறாரு, இபிஎஸ் இருக்கிறாரு, பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியோட அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க ஒருங்கிணைப்போம் அப்படின்னா எந்த விதத்துல ஒருங்கிணைப்பீங்க? நல்ல கேள்வி. அதாவது கிளைக்கழகம் முதல் தலைமை கழகம் வரை எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாமல் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திருமதி சசிகலா அவர்கள். எந்த சக்தியால் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்? அதே போல் காது கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறம் நான் விடைய சொல்றேன். அது வரைக்கும் அவர் பேசும்போது நான் பொறுப்பிடல. எந்த சக்தியால அவர் அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு எந்த சக்தி அப்படி ஒரு பேட்டர்னை தயாரிச்சு கொடுத்து அதை தேர்தல் ஆணையம் உடனே அங்கீகரிச்சதோ, அதற்கு துணையா எந்த சக்தி இருந்ததோ, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வரும்போது பொதுச் செயலாளர் பதவி இல்லை. இப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நீக்கப்படும் போது பொதுச் செயலாளர் பதவி வந்துருச்சு. அதே சக்தி மீண்டும் அவருக்கான ஆதரவை தந்தது. அதன் மூலம் கொள்ளைப்புறமாக அவர் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார்.
சசிகலாமா விட பவர்ஃபுல் மனுஷன் பழனிசாமி கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அளவுக்கு மக்கள் செல்வாக்கு படித்த மகோன்னத தலைவர் பழனிசாமி கிடையாது. சரி கண்ணன், இந்த இடத்துல ஒரே ஒரு தெளிவுக்காக நான் கேட்கிறேன், எந்த அடிப்படையில எந்த விதியை மாத்தி நீங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வந்தீங்க? அதுக்கப்புறம் எந்த விதியை மாத்தி ஒரே ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு 2 பேரும் வரணும்னு நீங்க கொண்டு வந்தீங்க? அப்ப எந்த தொண்டர்களுடைய ஆலோசனையை கேட்டீங்க? எந்த தொண்டர்களுடைய அவங்களுடைய விருப்பம் என்னங்கிறத கேட்டீங்க? அப்ப இன்னைக்கு வந்து இபிஎஸ் மாத்திட்டாரு, 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியன்னு அவர் எப்படி பைலாவை மாத்தினாருன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, இதெல்லாம் எந்த அடிப்படையில நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க? அதாவது ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா அந்த சட்டத்துக்குள்ள இருக்கிற சரத்துக்களை விதிகளை திருத்தலாம், மாத்தலாம். ஆனா ஒட்டுமொத்த சட்டத்தையே தலைகீழ மாத்திட்டு முழுக்க அதிமுக நோக்கத்தவே சிதைச்சிட்டு புதுசா ஒரு ஒட்டுமொத்த சட்ட சரத்துமே புதுசா உருவாக்கி பழனிசாமிக்கு சாதகமா, அதாவது 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட அதுவும் சாதகமா தானே பண்ணிருக்கீங்க. அப்ப அதுவும் ஒருங்கிணைப்பாளர், அது எந்த இணை ஒருங்கிணைப்பாளர் எந்த இதுல இருந்தது? அதுவும் 2 பேரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே அதையும் மாத்துனீங்க, ஓபிஎஸும் இபிஎஸும். நல்லா கேட்டுக்கோங்க. பொதுச் செயலாளருக்கான அதிகாரமும் பவர்ஸ் அண்ட் பங்கன்ஸ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த பொதுச் செயலாளர் அதிகாரத்தை இவர்கள் இணைவரும் சேர்ந்து பகிர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் பொதுச் செயலாளருங்கிற பதவி நிரந்தர பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மாவிற்கு கொடுக்கப்பட்டது. அதனால பொதுச் செயலாளருக்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் வந்தாங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் போஸ்ட் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது. ஆனா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமைங்கிற நோக்கம் சிதைக்கப்படவே இல்லை அங்க. ஆனா இப்ப பழனிசாமி என்ன செஞ்சிருக்கிறாரு, முழுவதுமாக அந்த நோக்கத்தையே சிதைச்சிட்டு பழனிசாமிங்கிற பெயர் இருக்கணும், சிலுவம்பாளையத்துலதான் பிறந்திருக்கணுங்கிற விதியை மட்டும்தான் அவர் சேர்க்கல, மற்ற விதியை பூரா சேர்த்துட்டாரு அதிமுகவில். அதனால பழனிசாமி தோல்வியின் நாயகன், தொடர் தோல்வியின் நாயகன். 2017 அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு இந்த அம்மா சிறைச்சாலைக்கு சென்றாங்க, பொதுச் செயலாளர்தானே சென்றாங்க. அவங்க என்ன கெடுதல் இந்த பழனிசாமிக்கு செஞ்சாங்க? இந்த பழனிசாமி அதாவது உண்ட வீட்டுக்கு எப்படி ரெண்டகம் செய்வது, கூட இருப்பவர்களுக்கு எப்படி குழியை பறிப்பது அப்படிங்கிற வேலையை ஏதாவது கெடுதல் செய்திருந்தா அதுக்குதான் வில்சன் சாரும் சொல்றாரு. அப்ப பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர்னு இருந்ததை தூக்கி எறிகிறப்ப யாரு அதை முன்மொழிஞ்சா, யாரு அதுக்கு அடித்தளம் போட்டா, அந்த மரணத்துல மர்மம் இருக்குது அப்படின்னு யாரு தர்ம யுத்தம் நடத்தினா? அப்பெல்லாம் அது சரியா இருந்தது, இப்ப இது தவறா தெரியுதா? இப்பயும் சொல்லுங்க, மரணத்துல மர்மம் இருந்ததுன்னு அவர் சொல்லல, அவர் கேட்கல. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில தமிழகமே இந்த மரணத்துல ஒரு மர்மம் இருக்குன்னு நினைச்சிச்சு, சின்னம்மா குடும்பத்தின் மீதே பழிய போட்டுச்சுங்கிறதுல மாற்றமே கிடையாது. இன்னைக்கு ஒளிச்சு மறிச்சு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஐயா ஓபிஎஸ்க்கு சின்னமா இருக்கிற இடத்தை புடுங்கினாங்க, அவருக்கு இயல்பான கோபம் வந்தது. சரி, கட்சி கட்டமைப்பை மாத்தணும்னு நினைச்சாங்க. சின்னம்மாவுக்கும் ஐயா ஓபிஎஸ்க்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது. ரைட், ஒத்துக்குவோம். என்னை நீங்க எடுத்த உன்னைய நாங்க எடுத்தேன்னு சொல்லி நம்ம 2 பேரும் எங்களுக்கு காரண காரியம் இருந்தது, மோதணும். பழனிசாமிக்கு என்ன காரண காரியம் இருக்கு? சசிகலா அவர்களை பகைப்பதற்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பதைப்பதற்கும் அண்ணன் டிடிவி இவங்க எல்லாமே பழனிசாமிக்கு உதவி செஞ்சவங்க தானே. பழனிசாமி இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணமே இவர்கள் தானே. பழனிசாமி இந்த குற்றச்சாட்டெல்லாம் சரி, இப்ப ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி நடக்குமா? ஒரு கேள்வி என்னன்னா, சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி இவங்களுக்குள்ளேயே இந்த இணைப்பு நடந்துருச்சா? நாளைக்கு வந்து எல்லாரும் தலைவர்களா இருக்கும் போது எப்படி வந்து அது சரியானபடி பிரிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கான பதவிகள். இன்னைக்கு ஒருங்கிணைப்புக்கான வேலை ஜரூராக நடக்கிறது. நடக்கலன்னா கிடையாது, நல்லாவே நடக்கு, சீரும் சிறப்புமா நடக்கு. அதற்கு உயர்மட்ட தலைவர்கள், மேல்மட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட அனைவருமே இணைப்பிற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிவிட்டது. அண்ணன் தினகரனும் ஐயா ஓபிஎஸ் ஏற்கனவே சேர்ந்தாச்சு. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பேட்டர்ன் இருக்கும் போதே சசிகலாமாவை உள்ள கொண்டு வரணும்னு ஐயா ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. இப்ப சேர்ந்தாங்களா? இப்ப போய் பார்த்தாங்களா? இப்ப சேர்ந்திருக்காங்களா? ஏன் இப்ப சொன்னா போதலையா? 2 பேரும் சேர்ந்து நெருக்கமா இருந்தாத்தான் நம்புவீங்களா? அவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டோமே.
அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பி விட்டோமே, அவர்களும் இணைத்தால்தான் அதிமுக வெற்றி பெறுங்கிறதுக்கான அடித்தளத்தை அன்னைக்கே சொல்லியாச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயம், இன்னமும் பழனிசாமிக்கு சாதகமா சில புள்ளி விவரங்களை அள்ளி வீசுகிறார்கள். அதெல்லாம் தவறான புள்ளி விவரம். 2016 மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 38% வாக்கு அதிமுக. 2014 40 தொகுதியில 39 தொகுதியை வெற்றி பெறும்போது அதிமுகவுக்கு 49% வாக்கு வங்கி. 2019 பாராளுமன்ற தேர்தல்ல நம்ம பிஜேபி கூட கூட்டணி வச்சோம். கூட்டணி வச்சிருந்து வெற்றி அதிமுக கிடைத்த வாக்கு அன்னைக்கு 19%. ஏன்னா போட்டியிட்ட தொகுதி 20 தொகுதி. ஆனா இப்ப போட்டியிட்ட தொகுதி 33 தொகுதி. இது போக 2021 அதிமுக 75 சீட்டு கூட்டணியோட பெற்றிருக்குன்னா 34% வாக்கு வங்கி. அதெல்லாம் கருத்துல கொண்டணும். 34% வாக்கு வங்கி அதிமுகவுக்கு விழுந்த வாக்கு வங்கி இன்னைக்கு 20%. அதுவும் 20 தொகுதியில போட்டியிட்டு 19%, 33 தொகுதியில போட்டியிட்டு 20%, 1% கூடி இருக்குன்னா இதற்கு பேர் வெற்றியும் அல்ல. இது பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற அளவிற்கு இது ஒரு விஷயம் அல்ல. இது தோல்வி மட்டுமல்ல, இந்த தோல்வி படுதோல்வியைத்தான் பழனிசாமி அதிமுகவுக்கு விட்டு தந்திருக்கிறார். அதனால் தோல்வியின் நாயகனை தலைமையாக நம்பி பயணிப்பதில் அர்த்தமே அல்ல.